ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரயாசப்பட்டாலும் என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியலை அப்படி சொல்லிட்டு கலங்கி தவிக்கிறீங்களா? இன்றைய களஞ்சியங்கள்லாம் நிரப்பப்படவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திகைத்து போய் இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். இந்த நாட்களுடைய களஞ்சியத்தை ஆண்டவர் இந்த நாளிலே நிரப்பப் போகிறார். இந்த நாட்கள் அதனால தான் பார்க்கிறோம், சத்துருக்களுக்கு மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இவன் தலையை எண்ணெயினால் அவர் அபிஷேகம் பண்ணுகிறவராய் இவன் பாத்திரம் நிரம்பி ஒழியத்தக்கதான ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் உன் களஞ்சியங்கள் நிரப்பப்பட போகிறது, திராட்சை ரசம் புரண்டோட போகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உன் குடும்பத்திலே, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, இந்த நாட்கள் உன்னுடைய தொழிலிலே, உன்னுடைய பிஸ்னஸில், இந்த நாட்கள் நீ வேலை பார்க்கிற இடத்திலே ஆண்டவர் கொடுத்து உன்னை உயர்த்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஏன் நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கிறாய்? ஏன் இந்த நாளில் வேதனைப்பட்டு துக்கித்து கொண்டிருக்கிறாய்? உன் வேதனைகளையும் உன் கண்ணீர்களையும் அவர் ஒருவரை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் இந்த நாட்களில் நீ எந்த இடத்துலலாம் வெறுமையாக்கப்பட்டு எந்த இடத்துலலாம் கை கட்டி நின்றாயோ அதே இடத்திலே உன் தலையை உயர்த்தி உன் களஞ்சியங்கள் நிரப்பப்படத்தக்கதான ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து உன்னை கனப்படுத்த போகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் இந்த நாளிலே உன் அருகிலே கடந்து வந்து நிற்கிறார். அதுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்களேன். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பனலானும் கர்த்தரை கனம் பண்ணு. நீ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நீ சரியாய் கொடுக்கும்போது கர்த்தர் உன் களஞ்சியங்களை நிரப்பி உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளிலே வைத்திருக்கிறார். நீ கர்த்தருக்கென்று நீ கொடுக்கும்போது உன்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், திராட்சை ரசம் நிரம்பி வழியத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை நீ காண்பாய். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் எதை குறித்து நீ கலங்குகிறாயோ, இந்த நாட்களில் ஒரு நிரப்புன ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, இந்த நாட்களில் எவ்வளோ பிரயாசப்பட்டால் அதற்குரிய பலன் இல்லையே என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, உன் களஞ்சியங்கள் நிரப்பப்பட போகிறது, திராட்சை ரசம் புரண்டோட போகிறது. நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த நாட்களிலே உன் கைடிச்சிற எல்லா பிரயாசத்திலும், இந்த நாட்களில் நீ பண்ணுகிற தொழிலிலும் இருக்கிற எல்லா முதற் பலனையும் எனக்கென்று சொல்லி நீ கொடுக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளுவாய் என்று சொல்லி பயப்படாதீங்க. இந்த நாட்களில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தசமப்பாக நேரங்களையும் தசமப்பாக பொருட்களையும் தேவனுக்கு நீங்கள் சரியாய் கொடுக்கும்போது உங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். வீணான செலவுகள் வராதபடிக்கு தேவன் உங்களை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனையும் நீ துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறையா. நீர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது சுவாமி. இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுடைய களஞ்சியங்களை நிரப்ப போறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். திராட்சை ரசம் புரண்டு ஓடத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை நீர் உன்னதத்திலிருந்து கொடுத்து அவர்களை கனப்படுத்த போற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாளில் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்டில் அவர்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியான காரியங்களை செய்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.